திமுக மருத்துவ அணி மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்கீமா தான் இருக்கு. இங்க மட்டும் முழுமையாக தமிழ்நாடு அரசு நிலைப்படுத்துன்னு சொன்னாங்க. உடனே தொடர்ந்து குரல் எழுப்பணும். இப்ப சிஎம்ஆர்எல் சென்னைக்கு மாதிரி குரல் எழுப்பி தான் இப்ப வந்து ஒத்துக்கொண்டு இருக்காங்க, கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிஎம்ஆர்எல் கோயம்புத்தூருக்கு கேட்டோம், சிஎம்ஆர்எல் மதுரைக்கு கேட்டோம், மெட்ரோ ரயில் திட்டங்கள் கேட்டோம், அவங்க நிதி ஒதுக்கீடு செய்யல. இப்ப கல்வி வளாகங்களுக்கோ இல்ல பல்வேறு திட்டங்கள் மூலமும் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் மூலமாகவும் எப்படி வந்து பீகாருக்கு அறிவித்தார்களோ அதே மாதிரி எப்படி ஆந்திர பிரதேஷ்க்கு அறிவித்தார்களோ அதே மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிபிக் ஸ்கீம்ஸ் தமிழ்நாடுக்கு ஏதாவது அறிவிப்பாங்களா பார்த்தா எதுவும் அறிவிப்பு செய்யல. இதனால தான் நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்புறோம். அரசு பள்ளிக்கு மட்டும் அது வரும்போது வந்து ஏன் வந்து பாஜக தொடர்ந்து இந்த விஷயத்துல ஒரு அடிப்படையிலே பாஜக நண்பர்களுக்கு புரியணும். ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, ஐசிஎஸ்சி சிலபஸ் இருக்கு, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் இருக்கு, சமச்சீர் கல்வி சிலபஸ் இருக்கு, தமிழ்நாடு அரசு கல்வியோட சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ் இருக்கு. சிபிஎஸ்இ என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒன்றிய அரசுல பணியாற்றும் ஆசிரியராக இருக்கட்டும், அவங்களோட வேலை வாய்ப்பு இருக்கவங்க பல்வேறு மாநிலத்துக்கு அவங்க போறதுனால தான் யூனிஃபார்மா ஒரு மாநிலத்துக்கும் சிலபஸ் ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தா சிபிஎஸ்இ சிலபஸ் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த 3 சிலபஸ்க்கும் அந்தந்த தனியார் பள்ளிகள் எந்த சிலபஸ் அவங்க கொடுக்க விருப்பப்பட்டா அந்த சிலபஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப சிபிஎஸ்இ போர்டு சென்ட்ரல் போர்டு சிலபஸா இருக்கிற காரணத்தினால ஒன்றிய அரசோட கொள்கை எப்போதுமே மும்மொழி கொள்கைகளை தான் அந்த சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட போராட்டினால் அறிஞர் அண்ணா முதல்வராக ஏற்பட்ட பின் இருமொழி கொள்கையை வந்து அரசு கொள்கையாக அவர் நிறைவேற்றி இன்னைக்கு அரசு தமிழ்நாடு அரசு சார்ந்த எல்லா பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், கல்லூரி கூடங்களா இருக்கட்டும், அதுல வந்து இருமொழி கொள்கையை வந்து முன்மொழிந்தார். ஸோ அப்போ வந்து சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் என்ன, ஐசிஎஸ்சி ஸ்கூல் சிலபஸ் என்ன, இதுல ஆரிஜின் எங்க வந்ததுன்னு சொல்லி புரியாம அனைத்து சிலபஸும் நாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து நான் வந்து மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் சிலபஸை ஏற்றுக்கொண்ட தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த கொள்கை அங்க இருக்கிறது இயல்புதான். ஆனா இவ்வளவு பேசுறவங்க கேந்திரிய வித்யால வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்களே. கேவி ஸ்கூல்ஸ்ல கடந்த ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் முடிய எடுத்தோம், டேட்டா எடுத்தோம். அந்த டேட்டா எடுத்து பார்த்தல என்ன புரியுதுன்னா தமிழ் வாத்தியார்களே கிடையாது தமிழ்நாட்டில். கேவி ஸ்கூல், கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அது கேவி ஸ்கூல்ஸா இருக்கட்டும், சைனிக் பள்ளியா இருக்கட்டும், அதுல 53 சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, 100 இந்தி பேசும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ஆனா தமிழ் பேசும் ஆசிரியர்கள் 0. அப்ப இவங்க வந்து மும்மொழி கொள்கை என்பது மறைமுகமாக இந்தியையும் சமஸ்கிருதியும் திணிக்கும் முயற்சியை வந்து இவங்க நடத்துற ஒன்றிய அரசு நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்காட்டாவே இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் சொல்லுது. சார், இப்ப கொண்டு வர மத்திய அரசு மும்மொழி கொள்கையில வந்து இந்தி திணிக்கப்படவில்லை, கட்டாயம் கிடையாது, 3ஆம் மொழியா தான் இருக்கு அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்தி திணிப்பு அப்படின்ற வார்த்தை எப்படி இல்ல கட்டாயம் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து அவங்க இந்தி திணிக்கப்படாதெல்லாம் இல்ல. இப்போ வந்து ரொம்ப நல்லா தெளியணும், அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்வது ஹிந்தி, ஆங்கிலம், அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ். அப்புறம் எந்த நிலையில கம்பல்சரி ஆப்பாங்கன்னா இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை படிக்கும் போது அந்த சிலபஸ் அடிப்படையில் இருக்கும் போது அவங்க வந்து அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியா இருக்கும். ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது அவங்க காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அடையும் போது நீங்க எண்ணும் எழுத்தும் இயக்கம் பண்ணும்போது 3ஆம் வகுப்பிலேயே மொழி பாடத்திட்டத்துக்கான திணிப்பு நடக்கக்கூடாது. குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழலியல் சார்ந்த கல்வி ஏற்ற பின் தான் பிற்காலத்தில் அவங்க வந்து கல்வி வந்து மேம்படணும். இப்போ அவங்க வந்து நாங்க திணிக்க மாட்டோம் சொல்ல, சிலபஸ்லயே அவங்க வந்து பாடநூலே மொழிகள் அப்படிதான் இருக்கும், பாடநூல்களே அவங்க மொழியை திணிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு தான் அவங்க எடுத்துக்காட்டாக நான் கேவி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். நான் இல்ல சார், அது எப்படி சாத்தியமாக தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது சாத்தியமா இருக்கும் போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வி கற்றல் திறன் இப்போ ஒன்றும் இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கும் போது சிபிஎஸ்இ சிலபஸ் எக்ஸ்ட்ரா பண்றவங்களுக்கு இதே ஒரு அரசு பள்ளியில் சூழலில் படிக்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து முதல் தலைமுறையா இருப்பாங்க.
நீங்க அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா அதுல நீங்க சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா பட்டியல மக்கள், அதே மிகவும் பிற்படுத்த மக்கள், மலைவாழ் மக்கள் வந்து அரசு பள்ளியில் படிப்பாங்க. அப்ப அவங்க தாய்மொழியும் தமிழும் ஆங்கில மொழி இருமொழி பள்ளியில நான் படிச்சனால தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கிற சமூகம் ஒரு 2-3 கோடி தமிழர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆங்கில பரிவும் பெற்று தமிழ் மொழியும் பெற்று இன்னைக்கு வந்து சமூக பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கோம். இங்க அதனால தான் நம்ம மேலை நாடுகளில் போய் பணியாற்ற விதமாக இருக்கட்டும், பல மேலை நாடுகள் முதலீடு நம்ம தமிழ்நாடு கொண்டு வரதாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த இருமொழி கொள்கையினால தான் இன்னைக்கு மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் சமூக விளிம்பு நிலை மக்கள் வந்து சமூக நீதி கொள்கையினால இருமொழி கொள்கையினால உயர்ந்து நிற்கிறாங்க. நீங்க மும்மொழி கொள்கையை கடைபிடித்த நீங்க சொல்ற டிபிக்கல் ஹிந்தி ஸ்பீக்கிங் இருக்கிற மாநிலங்கள் எடுத்து பாருங்க. உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், அவங்க இதே மாதிரி சமூக பொருளாதார தளத்துல உயர்ந்திருக்காங்களா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல உயர்ந்திருக்காங்களா என்ற அடிப்படை இருக்கு. இன்னொரு டேட்டா, இந்து டேட்டா பாயிண்ட்ல ஒரு டேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னன்னா, அதாவது தமிழ் இந்து பத்திரிகையில வந்து 2019 இருந்து 2024 வரைக்கும் எவ்வளவு தூரம் மாநிலங்கள் வந்து 5ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு போய் சேர்ந்திருக்காங்க முதலாம் வகுப்பு மாணவர்கள், 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் 12ஆம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க என்ற ஆய்வு தரவுகள் கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து 2019 6ஆம் வகுப்புல 89% எண்ணிக்கை இப்ப 97% உயர்ந்திருக்கு. அதே இந்தி பேசும் மாநிலம் இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் அது 50% 63% தாண்டது இல்லை. அப்ப ஒரு பள்ளிக்கு வர வைக்கிற விஷயங்கள் இருந்து ஒரு சூழலை உருவாக்கியது தமிழ்நாடோட அரசியல் மாடல், திராவிட மாடல். இப்ப நம்ம வந்து ஒரு காலத்துல நம்ம வந்து இதே ஆயிரவிளக்கு தொகுதியில சர்பிடி தியாகராஜர் வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து 1920 ஆரம்பிச்ச பின்புலத்துல தான் காமராஜர் அவர்கள் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு. அது ஒன்றிய அரசு பின்பற்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், சத்து உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாங்க, கலைஞர் வந்து முட்டை போட்டாரு. இப்ப நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறனால இப்ப கற்றல் திறன், அவங்க கணக்கு போடும் திறன் கணிசமான அளவுல குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்து எல்லாமே தெளிவா இருக்கு. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலையில உணவு கொடுக்காம மத்தியானம் குழந்தைக்கு உணவு போடுமே, காலை பட்னியோடவே பசங்களை போய் விட்டுட்டு போயிட்டோமே என்ற ஏக்கத்தை நம்ம தமிழ்நாடு தீர்த்திருக்காரு. இதோட விளைவுகள்னா மாதம் ஒரு 900 ரூபாய் கிட்ட திட்டக்குழல் ஆய்வு பண்ணும்போது சேமிக்கிறாங்க. இப்ப எண்ணுமை எழுத்துமையாக இருக்கட்டும், இடைநீட்ட தவிர்த்துக்காக இல்லம் தேடிய கல்வி திட்டமா இருக்கட்டும், நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 22,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறந்து வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல நீங்க சொல்றீங்களே அரசாங்க பள்ளி மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின் கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க, இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல போய் சேர்ந்திருக்காங்க, அரசாங்க பள்ளி மாணவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப பல்வேறு ஒருங்கிணை திட்டங்களை வந்து பண்ணி கொடுத்து எந்த மாடல் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்து அந்த மாடலை வந்து பிற மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு பின்பற்றாமல் அவங்களோட கொள்கை சித்தாந்தங்கள் திணிக்கிறது, கல்வி மூலம் திணிக்கிற முயற்சி தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களோட வந்து கல்வித்தரம் வளர்ந்து சொல்றீங்க. ஆனா 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில ஏழைகளுக்கு ஏழைகளா தான் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லையே. இதுக்கு யார் காரணம்? இல்ல, நீங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்க அளவுப்படி பேசுங்க. 1960 வந்து எத்தனை சதவீத பேர் கல்லூரிக்கு போனாங்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கை பார்க்கும்போது இப்போது இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கா நாடோட 47% தமிழ்நாட்டு மக்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க இன்னைக்கு வந்து கல்லூரியில் போய் சேர்றாங்க. இது யுஎஸ் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதுவும் 37% வந்து பட்டியல மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்புல இருந்து கல்லூரியில் போய் சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க சொல்றீங்க ஏழையா இருக்காங்கன்னு சொல்றது. இப்ப ஒரு சமூக வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கும் போது ஒரு 3-4 கோடி மக்கள் சமூக பொருளாதாரத்தை உயர்ந்தனால தான் இன்னைக்கு தனி மனுஷனா இருக்கிற ஆண்டு வருமானம் சொல்ற பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டை 1,50,000 மேல இருக்கு. இப்ப அதனால தான் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு ஒற்றை உற்பத்தியில 9% ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். சோ அப்ப சமூக பொருளாதாரத்தில் உயர்ந்தனால தான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்த சமூக திட்டங்களை வந்து கீழ்நிலையிலிருந்து மேல் போக்குற பார்வையில் இருந்தனால தான் இது கொடுக்க முடியுது தவிர மேல் நோக்கிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே படிச்சு உயர்த்தக்கூடிய பார்வையை மாத்தி சாமானிய மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றதுக்கான சூழல் பெற்றனால தான் இன்னைக்கு இவ்வளவு சாதனைகள் கல்வியில நம்ம பெற்றிருக்கோம். இந்திய அரசியல் சட்டத்தின்படி வந்து இந்தியாவின் அலுவல் மொழி வந்து ஹிந்தி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த இந்தியை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல, நீங்க இந்தியா அலுவல் மொழின்னு சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒழுங்கா போய் படிச்சீங்கன்னா 1976 வந்து கிட்டத்தட்ட ஃபாலோயிங் ரூல்ஸ். The rules, the official language
Act 1976 shall be extended to all of India except state of Tamil Nadu. அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல அலுவல் மொழி இந்தி இருந்தா கூட எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. இதை நம்ம உணரணும். இதை உணராம அலுவல் மொழி என்பது இந்தி, நமக்கு இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஆங்கிலம் என்று எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய ஒன்றிய அரசோட சட்டங்களே நிறைவேற்றுறத இது விமர்சனம் பண்றவங்க, அரை வகைக்கடத்தனமா படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்திய அலுவல் மொழி சட்டத்தை படிச்சுட்டு கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் சார்? மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஹிந்தி படிக்கிறது பத்தி நாங்க திருப்பி அது உங்க கேள்வியிலே இருக்குப்பா. உங்க கேள்வியே தெளிவா சொல்றீங்க. ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்க எதிர்ப்பானவங்க, ஹிந்தி இம்போசிஷனுக்கு தான் எதிர்ப்பானவங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நாங்க தொடர்ச்சியாக சொல்றோம், ஹிந்தி திணிப்புக்கும் கட்டாய ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பானவங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக இந்தி மொழி படிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏராளமா இருக்கு. யாரும் போய் தடுக்கிறது இல்ல. நீங்க என்னோட வாங்க இந்தி பிரச்சார சபாக்கு போங்க. எத்தனை பேர் இந்தி அங்க சரளமா படிச்சுட்டு இருக்காங்க, இந்தி படிச்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சோ இந்தி மொழிக்கும் இந்தி மொழி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க, இந்தி மொழியை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்தி பிரச்சார சில பண வாய்ப்புகள் இல்ல, இலவசமான இந்தி கற்கிற கல்விக்கு அவ்வளவு ஃபண்டிங் வாங்கி இலவசமா தான் இந்தி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டவங்க தமிழ்நாட்டில் தாராளமா இந்தி படிக்கலாம். என்னன்னா அரசாங்க கொள்கையாக நீங்க இந்தி திணிப்பு வரும்போது தான் நம்ம எதிர்க்கிறோம். சரி, இப்ப வாங்க செயற்கை நுண்ணறிவு காலங்கள்ல மொழி இப்ப பிரச்சனையே கிடையாது. நீங்க மொழி அந்த மொழி வேணா படிக்கலாம். உலக குளோபல் லாங்குவேஜா இருக்கு. உலகமயமாக கொள்கை வந்ததுக்கு அப்புறம் சைனா லாங்குவேஜ், பிரெஞ்சு லாங்குவேஜ், ஜப்பனீஸ் லாங்குவேஜ் பன்முக தன்மையில மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா வாய்ப்பு போச்சு. இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மொழி இன்னொரு மொழிக்கான பேரியர்ஸ் ஈஸியா சுலபமா தாண்டறோம். அப்ப நீங்க கட்டாயம் உங்களுக்கு இந்தி கற்றுக் கொடுக்கணும், இந்தி திணிச்சா வளர்ச்சி அடையும் என்ற எடுத்துக்காட்டுக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களோட சமூக பொருளாதாரத்தை நீங்க பாருங்க, இந்தி பேசாத மாநிலங்களோட சமூக பொருளாதார தளத்தை பாருங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீடுல முதல் நிக்கிறது மலையாளம் பேச கேரளாவா இருக்கட்டும், பஞ்சாபி பேசுற பஞ்சாபாக இருக்கட்டும், தமிழ்நாடு பெருமாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல் ரேங்க்ல இருக்கு. அப்ப நீங்க இந்தி திணிச்ச மாநிலங்கள், இந்தி பாக்குற மாநில உத்தரப்பிரதேச எடுத்துக்காட்டா சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வந்த காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.